மத்தேயு 17:9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த தரிசனத்தை மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். ஒரு தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள். இயேசு மறுரூபமாகிற தரிசனத்தை கண்டார்கள். பேதுரு உள்ளிட்ட 3 சீடர்கள் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிற தரிசனத்தை கண்டார்கள். இயேசு சொன்னார், இதை நான் உயிர்த்தெழுகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஒரு வெளிப்பாட்டை எப்போது சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு வந்த உடனே அதை சொல்லணும் என்பது சரியல்ல. அந்த வெளிப்பாட்டை எப்போது சொல்லணும்? ஏன்னா இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை அதிகம் விரும்புகிறார்கள். தீர்க்க தரிசனம் அதிகமாய் சொல்லப்படுகிறது, வெளிப்பாடுகள் அதிகமாய் விரும்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நல்லது, நானும் வெளிப்பாடுகளை சொல்லுகிறவன் தான், நானும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தான். அதிலெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை, நல்லது. ஆனால் எப்போது சொல்ல வேண்டும், அது எப்போது சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. சிலர் பேர் மேடையில் வெறும் தீர்க்க தரிசனம் தான் சொல்கிறான், வசனத்தை பேசுகிறதே கிடையாது. முன்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, வசனத்தை பேசுவாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வெளிப்பாடு சொல்லுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அப்படி ஒரு முறையை தான் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அதை தான் கற்றுக்கொண்டோம், அதைத்தான் நானும் பயன்படுத்துகிறேன். நானும் அப்படி தான் அதிகமான நேரம் வசனத்தை பிரசங்கிப்பதற்கு, அதற்கடுத்த அதிக நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் சொல்வதற்கு. இப்படி தான் எப்போது சொல்ல வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். சில ஊழியக்காரங்க எடுத்த உடனே தீர்க்க தரிசனம் தான், மேடையில் ஏறின உடனே பிரசங்கம்லாம் கிடையாது. சிலர் பேருக்கு ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, அவ்வளோதான். ஒரே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, வெளிப்பாடு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்போது சொல்ல வேண்டும், அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை, ஒருவேளை இந்த மறுரூபம் மலைக்கும் இயேசு உயிர்த்து எழுதலுக்கும் எவ்வளவு காலம்னு எனக்கு சரியா அந்த கணக்கு தெரியல. ஒரு 2 வருஷம் இருக்கலாம், அல்லது 1 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதை மறைச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் மோசே எலியா 2 பேரையும் பார்த்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். மோசேயை பார்த்துருக்கிறேன், எலியாவை பார்த்துருக்கிறேன், அதை எப்படி மறைச்சு வைக்க முடியும்? ஏன்னா இது இதுக்கு முன்னால் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. பேதுருவுக்கோ யாக்கோபுக்கோ யோவானுக்கோ அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே கிடையாது. இயேசுவை வேற அவங்க மறுரூபமான ஒரு நிலையில பார்த்துருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் மோசேயும் எலியாவையும் பார்த்தது. இன்னொரு பெரிய விஷயம் வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. 3 பெரிய விஷயம் நடந்திருக்கு, 3 வெளிப்பாடுகள். இதை ஆண்டவர் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் சொல்லாம இருங்க, நான் உயிர் தெழுந்த பிறகு சொல்லுங்கன்றார். ரொம்ப கஷ்டம் அது. இந்த 3 பேர் அதுதான் கூட்டு போனார்னு நினைக்கிறேன். இவங்க கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடியவங்க. அதாவது எப்படி அதை எப்போது சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு நண்பர்கள் கூடுகைக்கு போயிருந்தேன். அந்த நண்பர்கள் கூடுகையில் ஒரு பிரசங்கரை கூட்டு வந்தாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எல்லாருடைய பேரையும் எழுதி அவர்கிட்ட கொடுத்தாங்க. கொஞ்சம் சின்ன ஒரு கூட்டம்தான், ஒரு 10 நண்பர்கள் ஏறக்குறைய, அவர்களுடைய குடும்பங்கள். சிலர் தனியாக வந்திருந்தாங்க, சிலர் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க.
அந்த 10 நண்பர்களுடைய குடும்பத்தின் பெயரையும் தனித்தனியாக எழுதி கொடுத்து எங்கேருந்தோ ஒரு பிரசங்கியாரை பிடிச்சு கொண்டாந்து சொன்னது நண்பர்கள் கூடுக, ஆனால் ஒரு பிரசங்கியாரை பிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு. அவர் பாவம் கண்டிப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ட்டாங்க. அவரும் அந்நிய பாஷெல்லாம் பேசினார், தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒவ்வொருத்தருக்காக சொன்னார். அதாவது சில தீர்க்க தரிசனங்கள் அந்த ஒவ்வொருத்தர் அந்த பேருக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு அந்நிய பாஷை பேசி என்னத்தையோ சொல்கிறார் தீர்க்க தரிசனம்னு. அதில் ஒரு குடும்பத்தை பற்றி அவர் சொன்னார். ஏன்னா அந்த குடும்பத்தை எனக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்தை பற்றி சொன்னார். அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு அந்த பேரை சொல்லி ஜெபிக்கும்போது சொன்னார். அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்கிற குடும்பங்கள்லேயே ரொம்ப சமாதானமாக குழப்பம் இல்லாமல் இருக்கிற குடும்பம் தான். அவர் முதல்ல தப்பான ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், அது வேற கதை. அப்புறம் இன்னொரு சகோதரிக்கு சொன்னார், இந்த பேரை சொல்லாமல் சொல்லியிருந்தா பரவாயில்ல, பேரை சொல்லி ஒரு விஷயத்த உன்னால் வெளியே சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியல, உன் குடும்பத்தாரிடத்திலேயே சொல்ல முடியல, அதையே திரும்ப திரும்ப சொல்கிறார். தரிசனத்தை எப்போது சொல்லணும்? இப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு பேரை சொல்லாமல், இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, ஆண்டவரே அந்த சகோதரிக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் அது சரி. இந்த சொல்லுகிற விதம் அது ரொம்ப முக்கியம். நமக்கு வெளிப்பாடு வர்றது, தீர்க்க தரிசனம் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எப்போது சொல்லணும், எப்படி சொல்லணுன்றது முக்கியம். அவர் ஒரு குடும்பத்தை பற்றி பொய்யா சொன்னார், இவரே கதை கட்டி சொன்னார், இந்த குடும்பத்தில் குழப்பம் சமாதானம் இல்லைன்னு. இல்லை உண்மை, ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தால், ஆனால் அவர் பொய் தான் சொன்னார், ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தால் அவர் எப்படி சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறத நான் பார்க்குறேன், சமாதான குறைவு இருக்கிறத பார்க்குறேன், ஆண்டவரே அந்த குடும்பத்தை சரி பண்ணணும்னு அப்படி தான் சொல்லியிருக்கணும், அப்படி தான் ஜெபிச்சிருக்கணும். அதனால தான் அந்த 3 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். ஏன் இந்த 3 பேரை சொன்னார்? உயிர்த்தெழுதல் வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் சொல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் அவங்க 3 பேரை தெரிந்தெடுத்து கொண்டு போனார். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் சொல்லவும் செய்யணும். 2-3 சாட்சிகளால் காரியம் நிலைவரப்படும். எழுதிட்டாங்களே, எழுதவே செஞ்சிட்டாங்களே. மத்தேயுவுக்கு எப்படி தெரியும்? மத்தேயுவுக்கு பேதுருவோ யாக்கோவோ யோவானோ சொல்லியிருக்கணும். ஏன்னா மத்தேயு இதை நேரில் பார்க்கல, அதனால தான் மத்தேயுவால் இதை எழுத முடிஞ்சுது. அதனால வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் வர்றது பெரிய விஷயம் இல்லை, எப்போது சொல்லணும், எப்படி சொல்லணுன்றது முக்கியம். ஆமென்.